கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா 6வது அதிகாரம் 7வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 6வது அதிகாரம் 7வது வசனம். ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்துடும். தேவா பிரசனம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். தேவா பிரசனம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். வானம் அமது சிங்காசனம், பூமி அமது பாதஸ்தலம். வானம் அமது சிங்காசனம், பூமி அமது பாதஸ்தலம். பாணிந்து குனிந்து தொழுகிறோம், கணிந்தம்மை கண் பாருமே. பாணிந்து குனிந்து தொழுகிறோம், கணிந்தம்மை கண் பாருமே. உரரரிரரரா உப்பாரா உபரரிகரரா. சாரோனின் ரோஜா லீலி புஷ்பம், சாந்த சொரூபி என் இயேசுவே. சாரோனின் ரோஜா லீலி புஷ்பம், சாந்த சொரூபி என் இயேசுவே. 1000 பேர்களில் சிறந்தோராம் ஆண்டவரை தொழுகிறோம். 1000 பேர்களில் சிறந்தோராம் ஆண்டவரை தொழுகிறோம். ஓபி ராரா அவரரா அப்பாரா உகரரரரரா. கர்த்தர் செய்த உபகாரங்கள் கணக்குரை தன்னலாகுமா. கர்த்தர் செய்த உபகாரங்கள் கணக்குரை தன்னலாகுமா. ரட்சிப்பின் பாத்திரம் கையில் ஏந்தி ரட்சகரை தொழுகிறோம். ரட்சிப்பின் பாத்திரம் கையில் ஏந்தி ரட்சகரை தொழுகிறோம். மமா ரமகரரா மபர ரிகரரிரரா. கர்த்தர் சமூகம் ஆனந்தமே, பக்த சபையினில் பெருந்தமே. கர்த்தர் சமூகம் ஆனந்தமே, பக்த சபையினில் பெருந்தமே. கர்த்தர் நாமத்தை கொண்டாடுகிறோம், சுத்தர்கள் வாற்றும் தேவனே. கர்த்தர் நாமத்தை கொண்டாடுகிறோம், சுத்தர்கள் வாற்றும் தேவனே. உரி ராரா உரரரா பாரா உபரரரரரா. 120 பேர் நடுவிலே தேற்றவாளனாரே வாந்திரே. 120 பேர் நடுவிலே தேற்றவாளனாரே வாந்திரே. உன்னத ஆவியை ஒற்றிடுமே மன்னவனே இந்நேரமே. உன்னத ஆவியை ஒற்றிடுமே மன்னவனே இந்நேரமே. தேவா பிரசனம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறார். எப்ப வருவீர் என் இயேசுவே, ஏங்கி என் உள்ளம் தேடுதே. எப்போ வருவீர் என் இயேசுவே, ஏங்கி என் உள்ளம் தேடுதே. பறந்து விரைந்து தீவிரியுமே இறங்கி வாரும் இயேசுவே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களின் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லீலா பிரைஸ் லார்ட், செல்வி டீச்சர் பிரைஸ் லார்ட், கவிதா சிஸ்டர் பிரைஸ் லார்ட், ஜானகி அம்மாள் பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர். ஏசாயா 6வது அதிகாரம் 7வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அதனாலே என் வாயை தொட்டு, இதோ உன் அக்கிரமம், இதோ உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். பரலோகத்துடைய தரிசனத்தை பார்க்கிறோம். ஒரு காட்சியை பார்க்கிறோம். அந்த காட்சியில என்னெல்லாம் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் வார்த்தை வாயை தொட்டான். வாய்க்கு இங்கிலீஷ்ல மவுத், எபிரேய வார்த்தை பக். mouth, peg, P
P-E-H, peg. மவுத் பெக், P-E-H, பெக். நமக்கு மவுத்னா என்னன்னு தெரியும். இருந்தாலும் நமக்கு தெரியாத சில காரியத்திற்கும் இந்த பெக்ங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுகிறார் இப்ரேய மொழியில. இதுக்கு என்னன்னா எட்ஜஸ் ஆஃப் த மவுத். இது ஏற்கனவே நம்ம தியானிச்சு தான் செகண்ட் டைம் நம்ம மறுபடியும் பார்க்கணும். எட்ஜஸ், ஓரம், இது எட்ஜஸ் அல்லது ஒரு ஓப்பனிங். கிணற்று வாயில் நம்ம பார்க்க போறோம். கிணற்று வாயில் இருக்குமா? இருக்கு, ரவுண்டா இருக்கும். என்ட்ரன்ஸ், குகையின் வாயில். இந்த குகைக்குள்ள போறதுக்கு ஒரு காரியம். ஃபர்ஸ்ட் ஆண்டவர் வாயை குறித்து சொல்லும் பொழுது எங்க சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாத்ராகமம் 4வது அதிகாரம், யாத்ராகமம் 4வது அதிகாரம் ஒரு சாக்கு போக்கு சொல்லும் மோசையை பார்க்கிறோம். சாக்கு போக்கு, எஸ்கியூஸ். நம்ம அதெல்லாம் பயங்கர எக்ஸ்பர்ட். எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸ்கியூஸ் வச்சிருப்போம். ஏன் இதை செய்ய முடியல அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய எக்ஸ்பிளேஷன். அதே மாதிரி ஆண்டவர்கிட்ட ஒரு எக்ஸ்பிளேஷன் சொல்றாரு. ஏன் ஆண்டவரே அப்படின்னா, அவர் ஒரு எதிர்பார்ப்போடு இருந்தார். இந்த மோசைக்கு திக்குவாய் இருந்துச்சு. இந்த திக்குவாய்ங்கிறது அவங்களுக்கு வர்ற கஷ்டம் பயங்கர கஷ்டமா இருக்கும். ஒரு காரியத்தை சொல்லும்போது நான் நிறைய நேரம் யோசிச்சு பார்ப்பேன். ஆண்டவனுக்கு கொடுத்த பல கருவைகள்ல பேசுற ஒரு கருவையும் சேர்த்து கொடுத்துருக்கிறார். நான் திக்குவாயனா இருந்தேன்னா நான் கட்டாயம் இதுக்குள்ள வந்திருக்கவே மாட்டேன். நீங்க முகத்தையே பார்த்துருக்க மாட்டேன். நான் ஒரு ஓரத்துல இருந்து என் வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சிருப்பேன். அந்த திக்குவாய் இருந்த மோசைக்கு ஒரு அற்புதத்தை செய்கிறார். உன் கையை மடியில போடுங்கிறாரு. அது குஷ்டரோகமா மாறுது. திரும்ப உள்ள ஓடுங்கிறாரு. மறுபடியும் நார்மல் ஆகுது. ஒரு சர்ப்பத்தை கோலை போட சொல்றாரு. பிடிச்சாச்சுன்னா அது பாம்பா மாறுது. அந்த எல்லாத்தையும் நடக்குது. இவர் என்ன எதிர்பார்த்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய சரீரத்துல ஒரு மாறுதல் வரப்போகுது. இந்த மாறுதல் வரும் பொழுது இந்த திக்குவாய் சேர்ந்தே போயிரும் அப்படின்னு அவர் நினைச்சார். நீங்க புரியுது? இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். யாத்ராகமம் 4வது அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவதுனா இந்த சம்பவம் குஷ்டரோகங்கிற மாதிரி என் சரீரம் மாறுது எல்லாம் முன்னாவது, இதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன். திக்குவாய் மந்த நாவுனா அந்த பேச்சுல கிளாரிட்டா இருக்காது. டக் 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 டக். என்னுடைய தகப்பனாருக்கு இந்த ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அவர் ஃபுல்லா படிச்சதெல்லாம் கேரளா. அவர் பயங்கர ஃபாஸ்டா பேசுவார். இந்த லீலா மாதிரி ஒரு சிலரால தான் அது புரிந்து கொள்ள முடியும். அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்பீடா பேசுவாரு. அது கிளாரிட்டி இல்லாம பேசுவார். சரி, அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஆதலால் நீ போ, நான் உன் வாயோடு இருந்து, முத வாயை காட்டுறாரு, பெக்கோட இருந்து, நான் உன் பெக்கோட இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன். இது யாரையாவது அனுப்ப சித்தமா இருக்குன்னா, நோ நோ நோ, நீ யாரு பண்ணா, ஆரோன் உன் கூட இருக்கிறான், அவன் நல்லா பேசுவான், அவன் உன் வாயா இருப்பான்னு சொல்றான். இது பெக். ஃபர்ஸ்ட் நம்ம ஆரோனை பார்க்கிறோம். இரண்டாவது என் ஆகமம் எடுத்துக்கோங்க. என் ஆகமம் 22வது அதிகாரம் 28வது வசனம். அனிமல், கழுதையுடைய வாயை ஆண்டவர் திறக்கிறார். என் ஆகமம் 22வது அதிகாரம் 28வது வசனம். உடனே கர்த்தர் கழுதையின் பெக்கை திறந்தார். கர்த்தர் கழுதையின் பெக். கழுதை வாய்க்கும் கழுதை வாய் தான். மனுஷனுடைய வாய்க்கும் பெக்கு தான், கழுதையின் வாய்க்கும் பெக்கு தான். ஆதியாகமம் 8வது அதிகாரம் 11வது வசனத்துல புறாவுடைய வாயை நம்ம பார்க்கிறோம். அதுவும் பெக். ஆதியாகமம் 8வது அதிகாரம் 11வது வசனம். அந்த புறா சாயங்காலத்திலே அவற்றில் வந்து சேர்ந்தது. இதோ அது கொத்தி வந்த ஒரு ஒலிவ மலையினிலே அதன் பெக்கில் இருந்தது. பெக், P-E-H, பெக். ரைட். இப்ப இது என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தண்ணீரெல்லாம் ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னு அவங்களுக்கு ஒரு செய்தி கிடைச்சிருச்சு. இன்னொரு பெக்கை காட்டுறேன். நம்ம போகக்கூடாத ஒரு பெக். நம்மள யாருமே அந்த பெக்குக்குள்ள போகக்கூடாது. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சங்கீதம்
14வது அதிகாரம் 7வது சங்கீதம் 141 141 7. பூமி மேல் ஒருவன் மரத்தை வெட்டி பிளக்கிறது போல எங்கள் எலும்புகள் பாதாள வாய்க்கு நேராக செல்லுது. பாதாள பெக், மனுஷன் வாய்க்கும் பெக், கழுத வாய்க்கும் பெக், புறா வாய்க்கும் பெக், பாதாள வாய். சரி, இன்னொரு வாய் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆதியாகமம் 29:2. ஆதியாகமம் 29:2. மோசே வர்றாரு, பயந்து வர்றாரு, பார்வோன் கொண்டு விடுவார்னு சொல்லி வரும்பொழுது ஒரு சம்பவம் நடக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்கே வயல்வெளியிலே ஒரு கிணற்றையும் அதன் அருகே மடங்கி இருக்கிற 3 ஆட்டு மந்தைகளை கண்டார். அந்த கிணற்றிலே மந்தைகளுக்கு தண்ணீர் காட்டுவார்கள். அந்த கிணற்றின் பேக் ஒரு பெரிய கல்லினால் இப்ப மேய்ப்பர்கள் அது கண்டாமினேட் ஆகக்கூடாது மூடி வைக்கிறாங்க. மோசே திறக்க உதவி செய்கிறார். ஆதியாகமம் 42வது அதிகாரம். இப்ப உங்களுக்கு சாக்கு வாயை காட்ட போயிடும். சாக்கு பேக். ஆதியாகமம் 42வது அதிகாரம் 27வது வசனம். இப்ப யோசேப்பை பார்க்கிறோம். சகோதரர்கள் வர்றாங்க. சகோதரர்கள் தானியம் வாங்க போறாங்க. ஆனா இவர் என்ன சொல்றாரு, அந்த காயை திறந்து அதுக்குள்ள பணம் இருக்கிறதை கண்டு தங்கள் இருக்கிற அவர்கள் ஒருவன் தன் கழுதையின் தீவனத்தை போட தன் சாக்கை திறந்த பொழுது சாக்கின் பேக்கில் தன் பணம். சாக்கின் பேக். ரைட். இன்னும் ஒரு பேக்கை பார்த்து இதை முடிக்க போயிடும். யோசுவா யோசுவா 10வது அதிகாரம் 18வது வசனம். இது என்ன பேக் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கொகைன் கேக் பேக். ஆதியாகமம் யோசுவா 10:18. அப்பொழுது யோசுவா பெரிய கற்களை கிபியின் வாயிலே புரட்டி கால் 5 ராஜாக்களை உள்ள வச்சிட்டார். ரைட், பெக்க பார்த்தாச்சு. 2வது டச். 6வது அதிகாரம் 7வது வசனம். அதனாலே என் பெக்கை தொட்டு டச். நகா நகா டச். ஏ மேல போட்டு போட்டுங்க. நகா ந எழுதுக்கணும். நகா நகா நகா. ரைட், டச். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 3வது வசனத்துல தொட வேண்டாம். டச் நாட். ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கும். அதை நேகா. டச் நாட், தொட வேண்டாம். நேகா. இது பிசிக்கல் டச், கையை வச்சு தொடர்றது. இது ஆண்டவர் விளக்கான கனிய ஆதாம் ஏவாள் செய்யக்கூடாது. ஆண்டவர் ஒரு டச் கொடுக்கிறார். அது என்ன டச் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 32வது அதிகாரம். யாக்கோபு தொடைச்சந்தை தொட்டார். அது டச், பிசிக்கல் டச். ஆனா ஹியூமன் விரல் கிடையாது, தேவதூதனுடைய விரல். அவனை மேற்கொள்ளாததை கண்டு ஜெயிக்க முடியல. அவனுடைய தொடைச்சந்தை தொட்டார். டச். நேகா நேகா. இது யாத்ராகமம் 19வது அதிகாரம். பார்வோனுடைய ஆசையை நீங்க கேட்டீங்கன்னா, யாத்ராகமம் 19:12.
ஒரு மலை, சீனாய் மலை. ஆண்டவர் இறங்குறார். அப்ப மலையை தொடக்கூடாது. டச் நாட், தொடக்கூடாது. ஒன்று சாமுவேல் 10வது அதிகாரம் 20வது. ஒன்று சாமுவேல் 10:20. இது என்ன டச் அப்படின்னா ஒரு மாறுதலை உண்டு பண்ணுகிறது. 10:26. God has touched. இத தமிழ்ல சரியா இல்லை, இங்கிலீஷ்ல இருக்கு. நான் தமிழே வாசிக்கிறேன், இங்கிலீஷ் வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 10வது அதிகாரம் 26. சவுலும் கிபியாவில் இருக்க தன் வீட்டுக்கு போனான். ராணுவத்திலே தேவன் எவர்கள் மனதை ஏவினார்களோ அவர்கள் மனதை ஏவினார்கள் தமிழ் இருக்கு, இங்கிலீஷ்ல இன்னும் வித்தியாசமா இருக்கு. God has touched. யார் தேவன் தொட்டாரோ, சரி, டச் உங்களுக்கு காமிச்சு. ஆதியாகமம் 20வது அதிகாரம் 6வது வசனத்துல ஆண்டவர் ஒரு தரிசனத்துல ராஜா சொல்றாரு, நீ சாராளை தொட நான் அனுமதிக்கவில்லை. டச் பார்த்தாச்சு. கடைசியாக உன்னை பார்த்து முடிக்கும் போது பர்ஜ்னா என்னங்கிறத வசனத்துல உங்களுக்கு காட்டுறேன். ஏசாயா 6வது அதிகாரம் 7வது வசனம். உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானதுக்கு பர்ஜ், PURGE, பர்ஜ். இதுக்கு கிரேக்க வார்த்தை, இப்ப நான் சொன்னேன் எபிரேய வார்த்தை, இது கத்தாரியோ, KATHAIRO, கத்தாரியோ, KATHAIRO, கத்தாரியோ, ஓ மேல ஒரு கோட். கத்தாரியோ அப்படின்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு. யோவான் 15வது அதிகாரம் 2வது வசனம், நான் சொல்லும் உபதேசம் உங்களை பரிசுத்தப்படுத்துச்சு. இதுக்கு கரெக்டான ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 7வது வசனம். 1 கொரிந்தியர் 5:7. ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்கள் இருக்கும்படி புதிதாக பிசைந்த பழைய புளித்த மாவை பெறும். பழைய முளித்த மாவு பரிஜ், அது அசுத்தப்படுத்தும், அது நம்ம புறம்பே போடுறது. லூக்கா 4வது அதிகாரம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 4வது அதிகாரம் 3வது அதிகாரம் 17வது வசனம். லூக்கா 3:17. தூற்றுக்கொடை அவர் கையில் இருக்கும், அவர் தமது களஞ்சியத்தை நன்றாக பர்ஜ், கட்டாத்ரோயா, நன்றாக பர்ஜ், இங்கிலீஷ்ல கட்டாத்ரோயா விளக்குறார். எபிரேயர் 9வது அதிகாரம் 14வது வசனத்துல நம்முடைய மனசாட்சியை இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சுத்திகரிக்கிறது, பர்ஜ். ரைட், இப்ப நம்ம வசனத்துக்குள்ள போகிறோம். ஏசாயா 6வது அதிகாரம் 7வது வசனத்துல இங்க நம்ம பார்க்கிறோம், அக்கிரமம், கிரமத்திற்கு ஆப்போசிட் அக்கிரமம். ஏசாயா 6வது அதிகாரம் 7வது வசனம், இதோ என் வாயை தொட்டு, இதோ உன் உதவியை தொட்டேன், உன் அக்கிரமம், இங்கிலீஷ்ல இன்குட்டி அப்படின்னு இருக்குது. இது யாரால் செய்ய முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, ஏசாயா 43வது அதிகாரம் 25. 43:25. நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாக குலைத்து போட்டேன், உன் பாவங்களை நினையாமல் இருப்பேன். ஆண்டவருக்கு
அவ்வளோ மெமரி, அதனால் அவருடைய ஞாபக சக்தி நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் ஒன்றை மட்டும் நான் நினைக்க மாட்டேங்கிறாரு, அது உன் பாவங்கள், அது மன்னிக்கப்பட்டதா நான் நினைக்க மாட்டேன். இது என்ன மாதிரி இதன் அடிப்படையில் இதை செய்தார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இது ஒன்றா தான் செய்ய முடியும், வேற எதுவுமே செய்ய முடியாது. ஏசாயா 53வது அதிகாரம் 5வது வசனம், நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டார். நாம் காயப்படணும், ஆனால் அவர் காயப்படுகிறார். நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினி அவர் மேல் வந்தது, அவருடைய தள்ளுமுகளாலே குணமானோம். இந்த ப்ராசஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அதனால இதன் வழியாகத்தான் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இது தேவனுடைய திட்டத்திலிருந்து வந்த காரியம், காட்ஸ் பிளான். நான் சில காரியத்தை பிளான் பண்ணுவேன். என்னுடைய ஊருக்கு போறேன், என்னெல்லாம் பிளானிங், எதெல்லாம் கொண்டு போகணும், எதெல்லாம் கையில் கொண்டு போகணும் பிளான் பண்ணிடுவேன். ஆனா ஆண்டவர் எதை பிளான் பண்ணுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 பேதுரு 1வது அதிகாரம் 20வது வசனம், இதுதான் தேவ திட்டம். அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராய் இருந்து தமது மூலமாய் தேவனத்திலே வந்த சிலருக்கு, இது உலகம் உண்டாகிறதுக்கு முன்னாடி, நீங்களும் கிடையாது நானும் கிடையாது, மனித வர்க்கமே உண்டாகல. ஆனா தேவன் தன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு தேவ ஆட்டுக்குட்டியாக பிக்ஸ் பண்ணிட்டார். தேவனுடைய சித்தத்துல சிலுவை இருந்துச்சு, அதனாலதான் நம்முடைய அக்கிரமம் நிவர்த்தியாகப்படுகிறது. ஏசாயா 53வது அதிகாரம் 10வது வசனத்துல காட்ஸ் பிளான் நிறைவேறும். கர்த்தர் அவரை நொறுக்க சித்தமாகி, அந்த சித்தமாகிறதுக்கு அவர் என்ன செய்யக்கூடாது, வாயை திறக்கக்கூடாது. திறக்கவே இல்லை. அவருடைய நீதி வெளிப்படலை. அவர் பர்ஃபெக்டா சரண்டர் ஆறார். ஆனனால அவரை பாடுகளுக்குட்படுத்தினார். பிதா குமாரனை அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்புக் கொடுக்கும் பொழுது அவர் தம்முடைய சந்ததியை இப்ப நம்மள அவர் பார்த்துட்டார். எல்லாமே தேவ திட்டத்திற்குள்ள வந்துச்சு, காட்ஸ் பிளான். இதனாலதான் புதிய ஏற்பாட்டுக்குள்ள வரும்பொழுது மத்தேயு 9வது அதிகாரம் 2வது வசனம் 9:2, ஒரு திமிர்வாதக்காரன் 4 பேர் தூக்கிட்டு வராங்க. அவர் என்ன செய்யறாருன்னா, அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு, அவனுடைய விசுவாசம் கிடையாது, 4 பேர் கூரைய திறந்து உள்ள கொண்டு வந்துட்டாங்க. கண்டு என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டேன், மகனே திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. மன்னிக்கப்பட்ட பாவத்தை சொல்றேன். இவங்க சொல்றாங்க, இவர் யாரையா அப்படிங்கிறாரு. அப்ப தன்னுடைய பவரை காட்டுறதுக்காண்டி ஆராசம், திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ. உடனே அவன் எழுந்து தன் வீட்டுக்கு போனான். இதான் அவன் மன்னிக்கப்பட்டுச்சா, அந்த ரிசல்ட். அன்ற ஒரு நோயிலிருந்து விடுதலை கொடுத்தாரா, ஒரு பூர்ணமான விடுதலை கொடுக்கணும், அது பர்ஃபெக்டா கொடுக்கணும். ஒரு பாதையில கொண்டு போவாரு, அன்னைக்கு நம்ம ஒரு பயத்தோடு இருக்கணும். இதனால நமக்கு கேர்ஃபுல்லா. சரி, மத்தேயு 9வது அதிகாரம், இப்ப 8வது வசனத்துல 8:17, அவர் தாமே என்னன்னா, அவரே முன் வந்து நம்முடைய மீறுதல்கள் மன்னிக்கப்படுறதுக்காண்டி பழைய ஏற்பாட்டுல தேவதூதன் வந்து உதரத்தை தூக்கி வைக்கிறான். ஆனா நமக்கு அவர் சிலுவையில் எல்லாத்தையும் முடிச்சிட்டார். நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். இது முடித்த காரியம், இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதை யோவான் மிக தெளிவாக அருமையாக நமக்கு ஒரே சென்டென்ஸ் முடிக்கிறார். எப்படி முடிக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 யோவான் 1வது அதிகாரம் 7வது வசனம், அவர் ஒளியில் இருக்கிறது போல நம்மளையும் ஒளியில நடக்கிறது. ஐக்கியம் தான் முக்கியம். இங்க சிலர்ல நாம காணாம போயிடுறாங்க. ஏன் காணாம போறாங்க எனக்கு தெரியாது. திடீர்னு வருவாங்க, திடீர்னு போயிடுவாங்க, வந்து ஒரு ஆமனையும் போட்டுருவாரு. ஆனா ஐக்கியங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஐக்கியத்துக்குள்ள என்ன இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என் ஆவியும் உங்களுடைய ஆவியும் சீரா போகணும். சரி, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். கண்டிஷன் ஐக்கியத்தில் இருந்தா தான் இது. ஐக்கியத்தில் அது கிடைக்காது.
2வது அதிகாரம் முதல் வசனத்துல, 1 யோவான் 2வது அதிகாரம் முதல் வசனத்துல, என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடி உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்தால் நீதிபரராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக. இதுல இங்கிலீஷ் பேப்பர்ல இன்னும் அருமையாக ஒரு வார்த்தை இருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் ஒரு அட்வொகேட், நமக்காக பரிந்து பேசிக்கொண்டிருக்கார். அது எப்ப பரிந்து பேசுவார்? நம்ம அவர் ஐக்கியத்தில் இருக்கணும், அவருடைய வாழ்க்கையில வாழணும். பாவம் வரும், நான் இல்லை நான் சொல்லலை, யாருமே நீதிமன்றம் கிடையாது. நமக்கு ஒரே ஒரு ஜெபம் தான் பண்ணணும். அது என்ன ஜெபம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆயக்காரன் ஜெபம். பாவியா இருக்கிற என் மேல் கிருபையா இருக்கும், பாவியா இருக்கிற என் மேல் கிருபையா இருக்கு. இதை நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும். மீதி அவர் பார்த்துக்கிட்டு நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதர பலியவரே, நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வ லோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற பலியா இருக்கிற பலி ஆயிட்டார். யார் யாரெல்லாம் அந்த பலியை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவருடைய பாவங்கள் நிவர்த்தியாகிறது. பாவங்கள் நிவர்த்தி ஆகிறதுக்கு ஒரு வசனத்தை மட்டும் வாசிச்சு நம்ம அதை முடிக்க போகிறோம். ஏசாயா 1வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 1:18, வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுவார். அதே ஆர்குமெண்ட். சாத்தா என்ன செய்வான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு உங்க மனசாட்சி கிளியர் ஆயிடுச்சுங்கிறத சொல்ல மாட்டோம். நீ எல்லாம் வரலாம் போக முடியாது, நீ எவ்வளவு மோசமானு சொல்லிட்டே இருப்பான். அந்த நேரத்துல நமக்கு ஒரு வெளிப்பாடு தேவை. அது என்ன வெளிப்பாடுன்னு கேட்டீங்கன்னா, வழக்காடும் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவீர் என்று இருந்தாலும், சிவீர் என்று என்னன்னா ஒரு ரத்தத்தை போல இருக்கு. ரத்தத்தை பார்த்தா நான் பயப்பட மாட்டேன், ஏன்னா அது எங்களுக்குரிய தொழிலாகி போச்சு. ஆடு வெற்றவன் அதை பயப்பட மாட்டான். அவன் அந்த ஆடை அறுத்து ஒரு சொட்டு ரத்தத்தை கூட கீழே உடனே ஒரு கப்பலை பிடிச்சிருவான். ரத்த பொரியல். சில நாட்களுக்கு முன்னாடி நான் காலையில் ஒரு நாள் வரல, திங்கக்கிழமை. நாங்கள் குல்பர்கால படித்த பசங்கள்லாம் பர்மா கடையில் கெட் டுகெதர். அப்புறம் அவங்க என்னை கூப்பிட்டாங்க, நான் வரலப்பான்ட்டு அவங்கள மட்டும் சாப்பிட்டுட்டு கூட இருந்துட்டு ஒரு கும்பிடு போட்டு அனுப்பிட்டு, அந்த சர்வர் வந்து சொல்றாரு, சார் ரத்த பொரியல் இருக்கு சார். எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம், ரத்த பொரியல் ரத்த பொரியல் ரத்த பொரியல். ஐயோ அப்பா, நான் ஓடியே போயிட்டு அந்த ஆண்களும் பெண்களுக்கும் வந்து சந்தோஷத்தை பார்க்கணும், ரத்த பொரியல். அப்ப இந்த ரத்தம் அவங்களுக்கு சாப்பாடு, டேஸ்ட். நமக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறது. ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கருணையும் உள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறேன் ஐயா. சார்வா வல்லவரே, உம்மை துதிக்கிறேன் ஐயா. இந்த நாளுக்கு நன்றி, நேரத்துக்கு நன்றி, கிருபைகளுக்கு நன்றி ராஜா. நாங்கள் இந்த ஐத்திலிருந்து பல காரியங்களை கற்றுக்கொண்டோம் ஐயா. ஆவியானவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவதற்காக நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்களை பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.